ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபங்க்ஷன் போனோம், சொந்தக்காரவங்க தான் அவங்க. அப்புறம் லேட் ஆகிடுச்சி. அப்புறம் பிரியாணியெல்லாம் கொடுத்தாங்க. அக்கா வீடு தான், அக்கா வீட்டு காதுகுத்து தான். அப்புறம் பிரியாணி தால்ச்சா எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 முட்டை அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதான் பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் எடுத்தது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோதான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்காக தான். நான் வெஜிடேரியனாக நல்லா சாப்பிடுவேன், வத்த குழம்பு சாம்பார்லாம். இதெல்லாம் அவ்வளோதான் எடுத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே தகட்டிடும், அவ்வளோதான். இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் பொடி தோசை, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்தமாரிலாம் பண்ணுவீங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆப்பிள், கேரட்டு, 3 விதமான வாழைப்பழம் போட்டிருக்கேன். செவ்வாழை, பச்சை நாடா பழம்னு சொல்லுவாங்களா அது, அப்புறம் தேன் வாழைப்பழம் 3த்தையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடுனா ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வச்சு பாகக்காய் வச்சேன். பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். வரலி மஞ்சள் இருக்குல்ல, பொடியெல்லாம் போட்டு அரைப்போம்ல, மிளகாத்தூளுக்கெல்லாம், அந்த மஞ்சள் தான். அதை போட்டு நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூளே கலக்க வேணாம். இங்கே பாருங்கள், அது அம்மி கழுவுன தண்ணியையும் இதில் ஊற்றிருக்கேன். அவ்வளோ மஞ்சளாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்தமாரி மஞ்சள் வந்து அம்மியில் அரைச்சி வச்சா கொஞ்சம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ், பொடி கலக்காமல். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடிச்சிட்டு பாகக்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். பாகக்காய் வறுக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி அவிச்சு இருத்துடுறீங்கள பாதி பேர். அதில் ரொம்ப கசக்குதுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் இருத்துட்டு கொஞ்சமாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கசந்தால் தான் உடம்புக்கு நல்லது. அதில் சின்ன வெங்காயத்தை வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு போடுங்க, வதக்காமல் எண்ணெயில் விட்டு. அதை சாப்பிடும்போது நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.